அன்பு குழந்தைகளா, உங்க தாத்தா வந்திருக்கிறேன். தாத்தா உங்களுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாலேஜ் ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்டிங் நாலேஜ் நீங்க கேட்டு உங்களுடைய அறிவை நீங்க பெருக்கிக்கணும். சரியா குழந்தைகளா? ஓகே. நான் இன்னைக்கு பேச போறது அல்லது உங்ககிட்ட சொல்ல போறது என்னன்னா பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம். PALINDROME. பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய சொல். இது ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய சொல். அந்த வார்த்தையை நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி அதை ரிவர்ஸ்ல எழுதிட்டு அல்லது கடைசியிலிருந்து முதல்ல வரைக்கும் படிச்சீங்கனாலும் சேம் வார்த்தையே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் பாலிண்ட்ரோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். மாமா. தமிழ்ல மாமா அப்படிங்கிற வார்த்தை. ஸோ மா ரெண்டு வார்த்தை. இப்போ நீங்க இந்த வார்த்தையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சீங்கன்னா எப்படி படிப்பீங்க? மா மா மாமா. இப்போ இதே வார்த்தையை கடைசியிலிருந்து முதல்ல படிங்க, திருப்பி ரிவர்ஸ்ல படிங்க. மா மா மாமா. அப்போ ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் உங்களுக்கு கிடைக்குது. முதல்ல இருந்து கடைசியில படிச்சாலோ கடைசியிலிருந்து முதல்ல படிச்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒரே வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம்? பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு சொல்லட்டுமா? இங்கிலீஷ்ல சொல்றேன். மேடம். MADAM. மேடம். இப்போ நீங்க இதை திருப்பி படிச்சு பாருங்க. MADAM. மேடம். ஸோ முதல்ல இருந்து படிச்சாலும் கடைசியிலிருந்து படிச்சாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரே வார்த்தை தான் கிடைக்குது. ஸோ இதுவும் பாலிண்ட்ரோம். சரி, தமிழ்ல உங்களுக்கு நான் இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? விகட கவி. விகட கவி. வி க ட க வி. விகட கவி. இப்ப திருப்பி கடைசியிலிருந்து படிச்சு பாருங்க. முன்னாடி வி க ட க வி. விகட கவி. ஸோ முதல்ல இருந்து படிச்சீங்கனாலும் கடைசியிலிருந்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஒரே வார்த்தை தான் கிடைக்குது, விகட கவி. அப்ப விகட கவியும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை. சரி, இப்ப தாத்தா இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? தாத்தா. படிங்க, முதல்ல இருந்து படிங்க. தா இத் தா. தாத்தா. கடைசியில இருந்து படிங்க. தா இத் தா. தாத்தா. இதுவும் பாலிண்ட்ரோம். முன்னாடி இருந்து படிச்சாலும் பின்னாடி இருந்து படிச்சாலும் உங்களுக்கு ஒரே வார்த்தை தான் கிடைக்குது. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேனே, இங்கிலீஷ்ல சொல்றேன். லெவல். LEVEL. லெவல். இப்போ இது நீங்க முன்னாடி பின்னாடி படிச்சீங்கனாலும் இது என்னது? பாலிண்ட்ரோம் தான். இன்னொரு வார்த்தை ரேடார். RADAR. ரேடார். இதுவும் முன்னாடி இருந்து படிச்சீங்கனாலும் பின்னாடி இருந்து படிச்சீங்கனாலும் ஒரே வார்த்தை தான். மேடம் உங்களுக்கு நான் முதல்லயே சொல்லிட்டேன். அப்புறம் சிவிக். சிவிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நகராட்சி, பேரூராட்சி, இதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிவிக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, இதையெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? சிவிக் பாடி. சிவிக். CIVIC. சிவிக். ஸோ சிவிக் அப்படிங்கிறது. அப்புறம் டீடு. DEED. டீடு. ஓகேவா? அப்புறம் நூன். NOON. நூன். ஓகேவா? அப்புறம் ரேஸ் கார். கேப் இல்லாம ஒரே வார்த்தையை எழுதுங்க. ரேஸ் கார். RACECAR. ரேஸ் கார். இப்போ இது நீங்க பின்னாடி இருந்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு அதே ரேஸ் கார் அப்படின்னே தான் கிடைக்கும். அப்புறம் ரொட்டேட்டர். ரொட்டேட்டர். ROTATOR. ரொட்டேட்டர். இதுவும் பாருங்க அதே மாதிரி தான். இன்னொரு வார்த்தை
ஸ்டாட்ஸ், STATS, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம் ஸ்டாட்ஸ், STATS, ஸ்டாட்ஸ். இதுவும் அதே மாதிரி வார்த்தை. இன்னொரு வார்த்தை பாருங்க, வாவ், WOW, இதுவும் பாலிண்ட்ரோம். அப்புறம் பாப், பாப் சிங்கர், பாப் பாடகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, POP, பாப், POP, பாப். அப்புறம் ஈவ், ஈவ் சொல்லாமா, முன்னத்த நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஈவ், ஆன் தி ஈவ் ஆஃப் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஈவ் அப்படின்னா EVE, ஈவ் அப்படிங்கிறதும் திருப்பி படிச்சாலும் அதே சேம் மீனிங் வரும், ஈவ். அப்புறம் நம்ம ஊர்ல இந்த டிராக்டர்ல பின்னாடி வந்து கலப்பை மாட்டிருப்பாங்கல்ல, அந்த சுத்தி சுத்தி வெட்டு இல்லையா அந்த கலப்பை, ரொட்டேவேட்டர், ரொட்டேவேட்டர், ROTAVATOR, ரொட்டேவேட்டர். ஸோ இதையும் திருப்பி படிச்சு பாருங்க, அதே சேம் மீனிங் வரும். அப்புறம் மாம், அம்மா, அம்மாவை நீங்க என்ன சொல்லுவீங்க, மாம் அப்படின்னு நல்லா கூப்பிடுவீங்களா உங்க வீட்டில். ஸோ மாம், MOM, மாம். திருப்பி பாருங்க, அதே தான், மாம். ஸோ இதெல்லாம் வந்து பாலிண்ட்ரோம்ஸ். தமிழ்ல விகட கவி, தாத்தா, மாமா. ஸோ இதெல்லாம் வந்து பாலிண்ட்ரோம். இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி இன்னும் வார்த்தைகளை கண்டுபிடிங்க. பாலிண்ட்ரோம் வார்த்தைகள் தமிழ்ல, இங்கிலீஷ்ல. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ், உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் இல்லையா, பிரெஞ்சு தெரியலாம், தெலுங்கு தெரியலாம், மலையாளம் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம். இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் தாத்தா எங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் சொல்ல போறேன். ஓகேவா, ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். இந்த சென்டென்ஸ்ல 3 வார்த்தை இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல, இந்த வாக்கியத்துல 3 வார்த்தைகள், 3 வேர்ட்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. இந்த வாக்கியத்துல 3 வார்த்தைகள் இருக்கு. இந்த 3 வார்த்தைகளையும் நீங்க வந்து ஒவ்வொரு லைன்ல எழுதணும். அப்போ 3 லைன்ல நீங்க எழுதுவீங்களா, எழுதி பாருங்க. இப்போ நான் சொல்றேன் அந்த வார்த்தைய. சிவாஜி வாயிலே ஜிலேபி. சிவாஜி வாயிலே ஜிலேபி. சிவாஜி, சி-வா-ஜி, இது ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிக்கங்க. செகண்ட் லைன்ல அந்த சிவாஜிக்கு நேர கீழே வாயிலே, வா-இ-லே, வாயிலே. மூணாவது லைன்ல இதுக்கு நேர்கீழ ஜிலேபி, ஜி-லே-பி, பி. ஓகே, தமிழ்ல பி அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போ நீங்க இதை படிச்சு பாருங்க, சிவாஜி வாயிலே ஜிலேபி. இப்போ மேல இருந்து கீழே படிங்க. இப்போ பாருங்க, சி வா ஜி வாயிலே ஜிலேபி, சிவாஜி வாயிலே ஜிலேபி. ஸோ நீங்க லைன்ல இப்படி படிச்சீங்கனாலும் சரி, இப்போ கீழே செங்குத்தா இப்படி கீழே படிச்சு பாருங்க, சிவாஜி வாயிலே ஜிலேபி. எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஸோ இது மாதிரி குழந்தைகளா நீங்களும் கண்டுபிடிங்க. நிறைய நிறைய இருக்கு. நீங்களும் நிறைய கண்டுபிடிச்சு உங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூடவும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடவும், உங்களுடைய நண்பர்கள் கூடவும், உங்களுடைய அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை, மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி எல்லாத்து கூடவும் நீங்க இந்த சொல் விளையாட்டுல விளையாடுவீங்களாமா. சரியா குழந்தைகளே? சரியா? தாத்தா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு தாத்தா நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட இன்னொரு நாள் குழந்தைகளை நான் சந்திக்கிறேன். ஓகேவா குழந்தைகளா? ஓகே, பை.